ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்னைக்கு அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாவிளக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவிளக்கு செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் பச்சரிசியை கழுவி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் பொடியாக இடித்து வச்சுருக்கேன். ஊற வச்சிருக்கிற அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வைக்கலாம். அரிசி ஒரு 80% அளவு காஞ்சிடுச்சு. இது ஃபுல்லாக 100% ட்ரை ஆக வேணாம். ஃபுல்லாக காஞ்சிடுச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது நொய்யாக இருக்கும். கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைக்கலாம். அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும்போது ஏலக்காய் சுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காயில் தோலை நீக்கிட்டு வெறும் இந்த விதையை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் இப்போ சலிச்சிக்கலாம், பட் நான் சலிக்க போகிறதில்ல. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து அரைக்க போகிறோம். வெல்லத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க, அதிகமாகிடுச்சுன்னா வெள்ளக்கு செய்ய வராது. பாகு வெல்லமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். அதாவது வெல்லத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். வெளியூரில் போய் மாவிளக்கு போடணுன்றவங்க இந்த மாதிரி அரிசி மாவை அரைச்சி வச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. ஃபுல்லாக காய வச்சுருங்க, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறம் அதில் வெல்லத்தை போட்டு அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சால் மாவிளக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், வெல்லம் பத்தலை, அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ஒரு கிண்ணத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம கையோட சூட்லேயே வெல்லம் நல்லா இலகி மாவு நல்லா ஒரு பால் மாதிரி திரண்டு வரணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது இதை நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். மாவிளக்கு நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்லேயோ இல்லை வாழை இலையிலையோ வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்ச அப்புறமா நெய்யை ஊற்றிட்டு திரிய போடுங்க. இந்த மாதிரி திரியோட அடிப்பகுதியை கொஞ்சம் ப்ராடாக பண்ணிவிட்டு அதில் வைங்க, கரெக்டாக இருக்கும். முதல்ல நெய் ஊற்றிட்டு அப்புறம் தான் திரி போடணும். இப்போ திரியோட மேல் பகுதி நனையிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் மேலே விடுறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? மாவிளக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சுவாமி கிட்ட வச்சு ஏற்றலாம். மாவிளக்குக்கு பூ வச்சாச்சு, வாங்க விளக்கேற்றலாம். நம்ம எந்த தெய்வத்துக்காக மாவிளக்கு ஏற்றுறோமோ அவங்களை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விளக்கேற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.